உடனே போயிட்டு பெட்ரோலை வாங்கி சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா முதல்ல அவங்க வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே ரூமர் தான். இந்த வீடியோல இருக்கிறது என்னன்னா, வாணியம்பாடி பகுதியில் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி விலைவாசி பயங்கரமா உயரப்போகுது, ஸோ பெட்ரோல் வாங்கி வைங்கன்ட்டு. அந்த வீடியோவை பார்த்த மக்கள் பயத்துல இந்த பெட்ரோல் பங்க்ல இவ்வளவு பேர் குவிஞ்சிருக்காங்க பெட்ரோலை வாங்கி சேகரிச்சு வைக்கிறதுக்காக, ஏன்னா விலைவாசி உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கூட 2 வீடியோஸா சொல்லியிருப்பேன். இந்த ஈரான் வார்னால நிறைய வந்து விலை ஏற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நமக்கு 90% ஆஃப் த க்ரூட் ஆயில் வருது. அது க்ரூட் ஆயில் வர்றது நின்னுச்சுன்னா நமக்கு வந்து விலைவாசி உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா கவர்மெண்ட் இன்னும் அபிஷியலா இந்த தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லல. அதுக்கு முன்னாடி யாராவது இந்த ரூமரை கிளப்புற மாதிரி உடனே போய் பெட்ரோலை வாங்கி வைங்க, இது பயங்கரமா ஏறப்போகுது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உண்மை இல்லை. விலைவாசி உயரன்றது உண்மை இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்ல. ஆனா அதை மக்களை பயமுறுத்தும் வகையில யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள சந்தேகப்படுங்க, கேள்வி கேளுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஐடியா. சரி, அப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விலைவாசி உயரன்றது உண்மை. ஆனா இப்படி மக்களை பயமுறுத்தி அவங்களும் பெட்ரோலை வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு டிமாண்ட் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு வந்து விலையும் அதிகரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மக்கள் வாங்கி வச்சிட்டாங்கன்னா டிமாண்ட் ஏற ஏற அதோட விலை இன்னும் அதிகமாகும். திரும்பவும் இந்த சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். இது மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் கொண்டு போய் விடும். ஸோ யாராவது மக்களை பயன்படுத்துற மாதிரி வீடியோ போட்டாங்கன்னா முதல்ல அவங்கள கொஸ்டின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல அவேர்னஸ் தரக்கூடிய வீடியோஸ்க்கு வித்மோனஸ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.